இந்த 2 மெகா தொடருக்கும் இடையே கேட்கப்படும் கேள்விக்கு சரியான பதில் அனுப்பும் 50 பேருக்கு தினமும் பட்டு புடவைகள் பரிசாக வழங்கப்படும். திங்கள் முதல் சனி வரை கௌரி மற்றும் பவித்ரா மெகா தொடரை தொடர்ந்து பாருங்கள், பரிசுகளை வெல்லுங்கள். என்னண்ணே பவானி போட்டோ இருக்கு? தெரியல தம்பி, அது எங்க பைய இல்ல. பிறகு வேற எங்க இருந்து நான் கொண்டு வந்தீங்க? ஏங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டோமே, அங்க இருந்து எடுத்துட்டு வந்திருப்போம். அப்போ பவானி சென்னையில தான் இருக்காளாம். அண்ணா எந்த ஹோட்டல்ல இருந்துண்ணா? ஏங்க இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அவ்வளவுதான் தலைமுழுகியாச்சுல்ல, பைய தூக்கி போட்டுட்டு வேற வேலையை பாப்பீங்களா? நீங்க என்னம்மா சொல்றீங்க? அந்த பேக்குள்ள ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்க போது, நீ கூட போய் பேக்கை மட்டும் கொடுத்துட்டு வந்துடு. வேற எதுவும் பேசிக்க வேண்டாம். சரிங்கம்மா. இந்தம்மா வாங்க. வரங்கம்மா. ஜோதி, மனசு ஒரு மாதிரியா இருக்கு. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் அப்பவே போலான்னு சொன்னேனேம்மா, நீங்க வேணான்னு சொன்னீங்களே. இப்ப போகணும் போல இருக்கு. யாருக்கு மாமா ஃபோன் பண்றீங்க? உங்க அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு தாம்மா. அவர் தான் உங்க பாட்டியோட அட்ரஸ் கொடுத்தாரு. இப்போ ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு. மாணிக்கம் ஐயா எங்க? தாத்தா தண்ணி வாங்கிட்டு வரேன்னு போனாரு. பவி, நீ ஒன்றும் பயப்படாத. அவர் ஃபோன் மட்டும் எடுத்துட்டாருன்னா உன் பாட்டியோட அட்ரஸ் கிடைச்சிரும். அன்னைக்கு பவானி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினப்ப அவ மேல இருந்த கோபத்துல நான் பேசாம இருந்துட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. இப்ப அந்த கோபம்லாம் என் மனசுல கொஞ்சம் கூட இல்லை. பவானி என் கூட இருந்தப்போ அவ எவ்வளவு முக்கியம்னு எனக்கு அப்ப தெரியவே இல்லை. ஆனா அவ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம்தான் எனக்கு அது புரிஞ்சுது. இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு பவானியோட போட்டோவை பார்த்ததும் அவ திரும்பி என்கிட்ட வந்துருவான்னு எனக்கு தோணுது. அப்படி அது நடக்கிறப்போ அதுக்கு எந்த இடைஞ்சலும் வந்துடாம நீதான் அவளை என் கூட சேர்த்து வைக்கணும். அம்மா, உன்னை மலை போல நம்பியிருக்கேம்மா. நீதான் எனக்கு பக்கத்துணையா இருக்கணும். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிமணிந்த அணியே அணியும் மணிக்கழகே அணுகாதவர்க்குப் பிணியே பிணிக்கு மருந்தே அமரபெருவிருந்தே பணியேறின் ஒருவரனின் பத்மபாதம் பணிந்த பெண்ணே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. எனக்கு என்னமோ பயமாவே இருக்குங்க. நீ பயப்படுற மாதிரி இல்ல, புள்ள நல்லபடியா பிறக்கும். வெளியே பணம் கேட்டிருக்கேன், கண்டிப்பா கிடைச்சிரும். பெரிய ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் பார்த்துடலாம். சரியா? சரிங்க. தம்பி, இத வச்சுக்குங்க. யோசிக்காதீங்க, வாங்கிக்கிங்க. எனக்கும் இதே வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அவளை நினைச்சுதான் நான் இதை செய்யறேன். வாங்கிக்கிங்க.
ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா. நீங்களும் உங்க பொண்ணும் உங்க வாரிசு மொத்தமும் ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. அப்ப நான் வரேன். ம். வாங்க சார். வணக்கம். என்ன சாப்பிட்றீங்க? ஒரு நிமிஷம் அதை கொடுங்க. ஆ. இந்த பொண்ணு இங்கே வந்தாளா? இல்லையே சார். இவன் எங்கே வந்தானா? இல்லையே, இவரும் வரல சார். என்னண்ணே, இந்த ஹோட்டலில் தான் இந்த பேக் கிடச்சுன்னு சொன்னீங்க. ஆமா தம்பி, இங்கதான் கிடைச்சது. பேகா? என்ன பேகு? இதோ இந்த பேக் தாங்க. இங்க வந்து சாப்பிட்டுட்டு போனப்ப தெரியாம எடுத்துட்டு போயிட்டோம். ஆமாம் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேகா காணோன்னு ஒரு பெரியவர் தேடினாரு. என்ன சார் குழப்புறீங்க? அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற 2 பேர் தானே வந்திருக்கணும். சார், நான் பார்த்ததை தான் சொல்கிறேன். நீங்கள் கேட்குற 2 பேருமே இங்கே வரல. ஒரு பெரியவரும் ஒரு பையனும் தான் வந்தாங்க. கூட ஒரு சின்ன பொண்ணு வந்தது. பேகா காணோன்னு சொன்னதுமே அவங்க கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். பாரதியும் பவானியும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வேற யாருக்கு வந்திருப்பா? அண்ணே, இதை பிடிங்க. சரி, இது என்னுடைய நம்பரு. அவங்க இங்கே வந்தாங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு பேக் வந்து வாங்கிக்க சொல்லுங்க. ஓகே, வரேன். வாங்க. வரங்க. பவித்ரா, என்னாச்சுடா? போங்க தாத்தா. எனக்கு ஏன்டா இப்ப இந்த ஊருக்கு வந்தோம்னு இருக்கு. எனக்கு பிடிக்கவே இல்லை. பேசாம நம்ம அங்கே இருந்திருக்கலாம். ஏன்டா இப்படி பேசுற? பின்ன என்ன பண்றது தாத்தா? நான் சந்தோஷமா இருந்தாலே அது டக்குன்னு போயிடுது. நான் பாட்டிய பார்க்க போறேன்னு ஜாலியா இருந்தேன். இப்ப அட்ரஸும் தொலைஞ்சு போச்சு. நம்ம திரும்பி ஊருக்கே போயிடலாம் தாத்தா. அத்தை, பவானி இருக்கால்ல, அவ சென்னையில தான் இருக்காளாம். எல்லாம் நல்லா போற நேரத்துல அவ எப்படி வந்து தொலைஞ்சானே தெரியல. அதான் ரமா அந்த விஷயத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல. அப்புறம் நமக்கு என்ன, ப்ரீ அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது நல்லபடியா முடிக்கிறத பத்தி மட்டும் யோசிங்க. அதை விட்டுட்டு பவானி பானுமதினு பழைய கதையை பாடிட்டு இருக்காதீங்க. அண்ணி, அந்த விஷயத்த பத்தி சரியத்த. அப்புறம் நாங்க கேட்ட விஷயம் முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் முடியட்டும். என்னக்கா? பவானி இங்கதான் இருக்கா போல. பாத்துக்கா, எல்லாம் செட் ஆகி வர நேரத்துல பொண்ணு பாசத்துல ரமா பேக் அடிச்சிட்டு போறா. பொண்ணு பாசமா? அதெல்லாம் அவ ஓடி போனதோட முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு ரமாவுக்கு இப்ப எது மேலயும் பெரிய நம்பிக்கையே கிடையாது. அதனாலதான் கம்பெனியவே விட்டு தர ஓகே சொல்லியிருக்கா. ஒருவேளை நாளைக்கு மாட்டேன்னு சொன்னா? சொல்ற அளவுக்கு ரமாவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையே கிடையாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கேயே இருங்க, நான் போய் அந்த கடையில விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க ஐயா. ஹலோ, டேய் நான் திருப்பி பேசுறேன்டா. ஹலோ, கேக்குதா? ஹலோ, டே கேக்குதாடா? ஹாய். என்னாச்சு உனக்கு? ஏன் சோகமா இருக்க? இந்த பபிள்ஸ் எதுவுமே விற்கல. வீட்டுக்கு போனா அம்மா கத்தும். சரி கொடு, நான் போய் வித்து தரேன். இந்தா, இதை வச்சுக்கோ.
ஒன்னே ஒன்று வாங்கிக்கோங்க சார். வேணாமா, அதெல்லாம் வேண்டாம். சார் ப்ளீஸ் சார், 10 ரூபாய் தான் சார். ஏமா தொல்லை பண்ற? சின்ன பொண்ணு அவரா இருக்க. சரி கொடு. டிராஃபிக் அதிகமா இருக்குல்ல? பாட்டி மாதிரியே இருக்கு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அவிகுட்டி, என்னப்பா? படிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாப்பா. அப்பா உனக்கு ஒரு விஷயம் காட்ட போறேன். அதை பார்த்ததும் நீ ரொம்ப சந்தோஷப்பட போற. அப்படியா? என்னது அது? யார்ப்பா அந்த பாட்டி? உன்னோட பாட்டி தான். அப்படியா? உன்னுடைய அம்மா பவானி இருக்காங்கல்ல, அவங்களுடைய அம்மா தான் இவங்க. இப்ப இவங்க எங்கப்பா இருக்காங்க? ஊர்ல இருக்காங்கம்மா. அப்பா அப்பா, என்ன ஒரு தடவை பாட்டி கிட்ட கூட்டிட்டு போப்பா. எதுக்குடா? சின்ன வயசுல அம்மாவும் என்ன மாதிரி தான் இருந்தாங்களான்னு நான் பாட்டி கிட்ட கேட்கணும். சீக்கிரமே ஒரு நாள் நீ உன் பாட்டியை பார்க்க தான் போற. நானே உன்னை பார்க்க வைப்பேன். போதுமா? சரிப்பா. பாட்டி வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் நானே ஊருக்கு வந்து உங்களை நான் பார்க்கறேன். ஓகேவா? பாட்டி பாட்டி பாட்டி, வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்து. சரிங்கம்மா. பாட்டி யாரு பாப்பா நீ? எதுக்கு இப்படி ஓடி வர? அப்படி என்ன வேணும் உனக்கு? வீட்டுல இருந்தா நீங்க போயிருப்பீங்க பாட்டி. பாட்டியா? ஆமா, நீங்க தான் என் பாட்டி. எங்க அம்மா பேரு பவானி. பவானியா? அப்பா பேரு பாரதி. உங்களை தேடித்தான் இந்த ஊருக்கே நாங்க வந்தோம். என்னது? நீ பவானி பொண்ணா? ஆமா பாட்டி.
நீ மட்டும் இங்க என்ன பண்ற? பவானி எங்க? இங்கேதான் இருக்காளா? அம்மா இல்ல. ஏன் அவ வரலையா? செத்து போயிட்டாங்க. நான் பிறக்கும் போதே அம்மா செத்துட்டாங்க. அப்பாதான் இவ்வளோ நாள் என்ன வளர்த்தாரு. அவரும் இப்ப இல்ல. ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. அதான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி தாத்தாவும் மாமாவும் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா அட்ரஸ் தொலைஞ்சு போச்சு பாட்டி. நல்ல வேளை நான் உங்களை பார்த்துட்டேன். அம்மா வணக்கம்மா. பவானியும் பாரதியும் 2 பேரும் இறந்துட்டாங்கன்னு சொல்ற. என்னாச்சு அவங்களுக்கு? உங்களுக்கு எதிர்த்து தான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். ஆனால் அதுக்காக அவங்க எத்தனை நாள் வருத்தப்பட்டிருக்காங்கன்னு அதை கண்கூட பார்த்தோம்மாண்ணா. தயவு செஞ்சு பாரதியையும் பவானியையும் மன்னிச்சு இப்ப 2 பேர்த்தையும் இழந்துட்டு நிக்கிற இவளுக்கு நீங்க தான் ஆதரவா நிக்கணும். பாரதியும் பவானியும் பவித்ராவை ரொம்ப நல்லா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இதுக்கு மேல அவங்க ஆசைப்பட்ட மாதிரி பவித்ரா வாழணும்னா அந்த வாழ்க்கைய உங்களால மட்டும்தாம்மா கொடுக்க முடியும். பாட்டி, அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. இப்ப அவரும் இல்ல, அம்மாவும் இல்ல, யாருமே இல்ல. நீங்களாவது என் கூட இருப்பீங்களா பாட்டி? உனக்கு யாருமே இல்லைன்னு யாருமா சொன்னது? இந்த பாட்டி, மாமா, சித்தின்னு ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. இனிமே நீ எப்பவும் எங்க கூடவே தான் இருக்க போற. இப்பன்னு இல்ல, எப்பவும். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. சரி வாமா, வீட்டுக்கு போலாம். நீங்களும் கார்ல ஏறுங்க. அடுத்து பி செக்ஷன்ல இருந்து அர்ஜுன்.
ஏரியா காத்தாடி பஞ்சாயத்து நீ வா. டேய் மனோ, என்னடா அவனை பார்க்கவே முடியல. யார் இவன் தான் அவன் பணக்கார ஃப்ரெண்டா? பார்க்க அமுல் பேபி மாதிரியே இருக்கா. ஏய் தேவலாம் பேசாதடா. அர்ஜுன் வாடா. எப்படி போவீங்க? நாங்க தான் காத்த புடுங்கி விட்டோமே. டேய் எனக்கும் உனக்கும் நடக்கிற பிரச்சனை இல்ல. இவன் ஏன்டா உள்ள இழுத்த உன்னை? கண்ணீர் இது. டேய் மனோ எங்கடா இருக்க? டேய் உனக்கு ஒண்ணும் இல்லையே. லூசு உனக்கு தான்டா ரத்தம். டேய் அவன் அடிச்சிட்டான்டா. உங்களுக்கு இன்னைக்கு இருக்குடா. இல்லடா. டேய் வாங்கடா, அவனை விடக்கூடாது. டேய் வேணா வேணா சொன்னே. இப்ப பாரு விரட்டிட்டு வராங்க.